வாய்ச்சவடால் வீரர் ஸ்டாலினின் சமீபத்திய வீராவேச பேச்சு வழக்கம் போலவே கேலிக்குரியதாகியுள்ளது. டெல்லிக்கு தமிழகம் கட்டுப்படாது என்ற ஸ்டாலினின் வாய்ச்சவடாலுக்கு எதிராக கொந்தளிக்கும் மக்கள், டெல்லிக்கு கட்டுப்படாமல் தமிழகத்திற்கு சாதித்தது என்ன என்று ஸ்டாலினுக்கு எதிராக ஆவேச கேள்வி எழுப்புகின்றனர். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் காட்டுவேன்னு சொல்வதைப் போல தமிழகத்தையே கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் டெல்லிக்கு கட்டுப்பட மாட்டோம் என்பதெல்லாம் வெட்டி முழக்கம்தானே என்று சொந்த கட்சியினரை கிண்டலடிக்கின்றனர். ஸ்டாலின் தலைமையின் கீழ் உள்ள வாய்க்கொழுப்பு அமைச்சர்களுடைய அநாகரிகமான பேச்சுக்களை, ஊழல்களை கட்டுப்படுத்த முடிகிறதா? தமிழகத்திலே திமுகவினர் செய்யும் பாலியல் வன்முறைகள், கொலை, கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்த முடிகிறதா? திமுகவினரின் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த முடிகிறதா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பும் பொதுமக்கள் ஸ்டாலினின் வெற்று வாய்ச்சவடால்களுக்கு 2026 தேர்தல் சரியான பாடம் புகட்டும் என்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இரு மாணவிகளுக்கு இடையே தகராறில் 12 வயது சிறுமி மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை பகுதியில் உள்ள தனியார் டியூஷன் சென்டரில் வெவ்வேறு பகுதியைச் சேர்ந்த இரு மாணவிகளுக்கு இடையே கடந்த 14ஆம் தேதி தகராறு ஏற்பட்ட நிலையில் இது குறித்து பட்டியலின சிறுமி ஒருவர் தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பட்டியலின மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 12 வயது மாணவி மற்றும் அவரது பெற்றோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் செய்யும் குற்றவாளிகளை பிடிக்க திராணியில்லாத காவல்துறை பள்ளியில் மாணவிகள் சண்டை போட்ட சம்பவத்தில் சிறுமி மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.